ஒரு வாரத்துக்கு தேவையான காய்கறி வாங்கியிருக்கிறேன். இது எப்படி நான் ஒரு ஒரு நாளும் பிளான் பண்ணி சமைக்கிறேன் அப்படிங்கிறத ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு காய்கறி வாங்குறதுக்கு இந்த மாதிரி சந்தையை தான் நான் சூஸ் பண்ணுவேன். ஏன்னா இங்கே காய்கறி ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். அதே மாதிரி ரேட்டும் நல்ல ரீசனபிளாக நமக்கு கிடைக்கும். இந்த கொத்தமல்லி கருவேப்பிலைன்னு தனியாக வாங்காமல் மொத்தமாக காய்கறி வாங்கும்போது அதுவே ஃப்ரீயாக கிடைக்கும். அதுவே எனக்கு இந்த வாரத்துக்கு வந்து போதுமானதாக இருக்கும். அண்ட் டீஃபால்ட்டாக வெங்காயம் தக்காளி வெங்காயம் இருக்கிறனால தக்காளி மட்டும் வாங்கியிருந்தேன். அண்ட் ஒரு ஒரு டைம் கடைக்கு போகும்போது இந்த கீரை வந்து மஸ்ட்டாக வாங்கிடுவேன். ஏன்னா அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ அன்னைக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குற மஷ்ரூமோட இந்த மாதிரி காய்கறி கடையில் இன்னுமே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். அப்புறம் இந்த காலிஃப்ளவர் வந்து ஏர் ஃப்ரையரில் வச்சு அது ஒரு நாள் நான் யூஸ் பண்ணிப்பேன். அண்ட் இந்த வாரத்துக்கு வெறும் பப்பாளி மட்டும் தான் வாங்கியிருந்தேன். ஏன்னா ஆல்ரெடி என்கிட்ட வாழைப்பழமும் கொய்யாப்பழமும் இருக்கிறனால. அண்ட் பீட்ரூட் இதை ஜூஸுக்கும் பொரியலுக்கும் யூஸ் பண்ணிப்பேன். அண்ட் இந்த கிழங்க ஒரு நாள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் எடுத்துப்பேன். இன்னைக்கு கீரை கூட இந்த வெண்டைக்காய் தான் பிளான் பண்ணியிருக்கேன். அப்புறம் டீஃபால்ட்டான கேரட் அண்ட் பீன்ஸ் இது நம்ம பொரியல் அண்ட் சாம்பாருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு தண்ணிக்காய் வாங்குவேன். அண்ட் இந்த வாரம் இந்த புடலங்காய் தான். அண்ட் பச்சை பட்டாணி வாங்கும்போது இந்த மாதிரி லைட் கிரீன் கலர்ல வாங்கினோம்னா உள்ள பட்டாணி நல்லா பெருசா இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் நான் வாங்கியிருக்கிறேன். டோட்டலாக 370 கிட்ட வந்தது எனக்கு. காய்கறிலாம் அந்த ஜிப்லாக்ல வைக்கும்போது இன்னுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக நமக்கு இருக்கும். இன்னைக்கு நான் பிளான் பண்ண மாதிரி கீரை கடையிலும் வெண்டைக்காய் கூட எக்கு சேர்த்தும் நான் பண்ணியிருந்தேன்.